إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவினால் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய கடமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்லொரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் இந்த உலக வாழ்க்கையின் ஆரம்பத்தை ஒவ்வொருவரும் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையின் நாம் பிறந்த முதல் நாள், முதல் வருடம், எந்த வைத்தியசாலையில் நாம் பிறந்தோம், அது காலையிலா மாலையிலா நாம் பிறந்தோம் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையின் ஆரம்பத்தை அறிந்த நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையின் முடிவை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்வின் ஆரம்பத்தை தெரிந்த யாரும் தனது முடிவு எந்த நாட்டில், எப்பொழுது, எந்த இடத்தில் நாம் அடக்கப்படுவோம், எங்களுக்கு யார் கஃன் செய்ய போகின்றார்கள், எங்களுக்கு யார் தொலை வைக்கப் போகின்றார்கள், எந்த பூமியில் இறுதியாக எழுப்பப்படுவோம் என்ற எந்த செய்தியும் எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு தான் நாம் படித்திருந்தாலும், வசதி வாய்ப்புகளுடன் இந்த உலகத்தில் இருந்தாலும், ஆரம்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்திவிட்டு அறிய வைத்துவிட்டு எல்லாருடைய முடிவையும் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். அது மிக நுட்பமான ஒரு விடயமானதாக இருக்கின்றது. இந்த முடிவை மறைத்து அல்லாஹ் தஆலா இடைப்பட்ட ஆரம்பத்தை அறிந்த மனிதன் தனது முடிவை அறியாமல் இந்த பூமியில் வாழும் பொழுது இடைப்பட்ட 50 வருடங்கள் 60 வருடங்கள் எத்தனை வருடம் என்றாலும் இந்த பூமியில் வாழ்ந்தால் ஒரு நாள் அவனுக்கு சொந்தமாக வைக்கப்படக்கூடியது அவனுடைய கஃன் துணி மாத்திரம்தான். இந்த பூமியில் எவ்வளவு தான் சொத்து செல்வங்கள், ஆடம்பர வாழ்க்கைகள் என்னதான் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவனை எல்லாரையும் குளிப்பாட்டுவதை போன்று குளிப்பாட்டி ஒரு ஆடையை போர்த்தி அதனுடனே உள்ளே தள்ளி மண்ணை அப்படியே போட்டு விட்டுவார்கள். இதுதான் உலக வாழ்க்கையில் நாம் எல்லாரையும் காணுகின்றோம். வித்தியாசமாக இந்த நிகழ்வும் யாருக்கும் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இந்த உலகத்தை ஆண்டவர்கள் இருக்கின்றார்கள், அதில் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆட்சியாளர்களில் ஒருவரை அல்லாஹ் தஆலா பூமிக்குள்ளால் அவனுடைய சொத்து சுகங்களுடன் இழுத்து கொண்டே இருக்கின்றான். அதுதான் காரூன். அவனும் ஒரு ஆட்சியாளர். இந்த பூமியில் ஃபிரௌன் ஆட்சி செய்தான். அல்லாஹ் தஆலா அவனை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர். இந்த பூமியை ஆட்சி செய்து மரணித்த அவனுக்காக வேண்டி வானமோ பூமியோ எந்த கவலையும் படவில்லை. பெரிய ஒரு ஆட்சியாளன் மரணித்து விட்டானே, இந்த வானம் பூமி எந்த கவலையும் படவில்லை. அல்லாஹ் அதற்கு சாட்சியாக சொல்லுகின்றான், இன்றைய நாள் உனது உடம்பை பாதுகாத்து வைப்பதாக ரப்புல் ஆலமீன் அந்த ஆட்சியாளனுடைய உடம்பை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அதை தாண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சி அல்லாஹ் தஆலா மனித ஜின் உள்ள அனைத்து படைப்பினங்களும், எறும்பு பேசக்கூடியதையும் பறவைகள் பேசக்கூடியதையும் ஜின்களையும் வசப்படுத்தி ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த ஆட்சியாளரும் மரணித்தார். மா தல்ல அலைஹில் மௌத். அவருடைய மரணத்தை அவர் பிடித்து கொண்டிருந்த, அவர் ஒரு கைத்தடியை பிடித்து கொண்டிருந்தார். அந்த பள்ளியிலுடைய கட்டுமான பணிகள்
இன்றைக்கு எந்த பூமி யுத்தங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றதோ அந்த பள்ளியில் அவர்கள் அந்த கட்டுமான பணி முடியும் வரைக்கும் தன்னுடைய மரணம் வெளியே வரக்கூடாது என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதை நசீபாக்கினான். அவர்கள் பிடித்து கொண்டிருந்த அந்த தடி, அவர்களுடைய அந்த கரையான்கள் சாப்பிட்டு கட்டிட வேலைகள் அனைத்து கற்களும் அனைத்து நிர்மாண பணிகளும் முடிவடைவதுடன் அந்த பெரிய ஆட்சியாளனை அல்லாஹ் தஆலா கரையான் சாப்பிட்டு அந்த தடி கரையான் சாப்பிட்டு அந்த தடியுடைய எல்லையும் முடிகின்றது விழுவதற்கு, கட்டிட வேலையும் முடிகின்றது, அதனுடைய அவர்கள் விழுகின்றார்கள். ஆட்சி அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா காண்பிக்கின்றான். என்னதான் வசப்படுத்தி இந்த உலகத்தில் கொடுத்திருந்தாலும் நீ ஒரு நாள் பூமியில் விழ வேண்டி வரும். அதுவரைக்கும் பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த அதாவது குறிப்பிடப்பட்ட ஒரு காலத்துடன் ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருக்கின்றான். எனது மரணம் உங்களுடைய மரணம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடன் இணைத்த ஒன்றுதான் மனிதன் வாழும் பொழுது இந்த தீனுல் இஸ்லாத்துடனும் நிலைத்திருக்க வேண்டும். அதே போன்று தான் வாழக்கூடிய சமுதாயம், அந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ளவனாக இவன் இருக்க வேண்டும். ஃபிரௌன் ஆட்சி செய்தான், அநியாயங்கள் செய்தான், அல்லாஹ் அவனை பாதுகாத்து காண்பித்தான். காரூன் ஆட்சி செய்தான், அநியாயங்கள் செய்தான், அவனுடைய சொத்தை ரப்புல் ஆலமீன் பூமிக்குள்ளால் விழுங்க வைத்து காண்பிக்கின்றான். மூன்றாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள், ஆட்சி புரிந்தார்கள். அல்லாஹ் அவருடைய வரலாறை குர்ஆனில் மறுமை நாள் வரைக்கும் நினைவுபடுத்தும் முகமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இப்பொழுது நீங்கள் வாழுகின்றோம். எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றது, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றது, எனக்கு தந்தை இருக்கின்றது, தாய் இருக்கின்றது, உறவினர்கள் இருக்கின்றார்கள், நண்பர்கள் இருக்கின்றார்கள், ஒரு ஊர் ஒரு சமூகம் எங்களுக்கு பின்னால் இருக்கின்றது. இப்பொழுது எனது மரணம் உங்களுடைய மரணம் ஒரு நாள் அறிவிக்கப்பட போகின்றது. இந்த மரணத்துக்கு முன்னால் நானும் நீங்களும் இரண்டு கடமைகளுடன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒன்று ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகள், அது சரியான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும். அதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் இந்த பூமியில் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பை தருவான். இணையை வைத்துவிட்டு திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அதற்கும் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை கொடுப்பான், இணை இல்லாமல் மரணிக்கும் வரைக்கும். இரண்டாவது தான் மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளில் அல்லாஹ் இரக்கமானவன், பாசமானவன், அன்பானவன், அரவணைப்பானவன். அல்லாஹ் அவனுடைய கடமைகளில் இணையை தவிர வேறு எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் மனிதர்களை எடுப்பான். மனிதர்கள் முடிவெடுப்பது மாதிரி அல்லாஹ் முடிவெடுக்க மாட்டான். இரண்டாவது கடமை இருக்கின்றதே, இந்த உலகத்தில் தனது சமூகம் ஒரு சமுதாயத்துக்காக வேண்டி தான் வாழ வேண்டும், பெரிய இலக்குடன் இந்த பூமியில் வாழ வேண்டும். 50 வருடம் வாழ்ந்தோம், பெரிய சொத்தை சேர்த்தோம், நிறைய வியாபாரத்தில் ஈடுபட்டோம், திடீரென்று மௌத்து என்று அறிவித்தால் யாருமே எங்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு துஆ கேட்டு இந்த செய்தி கிடைக்கும் பொழுது மனிதர்கள் உள்ளத்தால் துஆ கேட்கும் நிலையில் நாம் இல்லை என்றால் ஆக பெரிய நஷ்டவாளிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகின்றது, மன் அஹப்புன் நாசி இலல்லாஹ். இந்த பூமியில் நீங்கள் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது சொன்னார்கள், அன்ஃபஅஹும் லின்னாஸ், அந்த சமுதாயத்துக்கு அவன் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். யார் சிறந்த மனிதன் என்றால், நபி அவர்கள் இந்த இடத்தில் கோடிட்டு காட்டவில்லை, இன்னின்ன இபாதத்துகளை விடவும் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக பூமியில் வாழ வேண்டும். காலையில் நாம் எழும்புகின்றோம், மாலையை அடைகின்றோம், இரவு தூக்கத்துக்கு செல்லுகின்றோம் என்று வையுங்கள். இந்த தூக்கத்தின் பொழுது இன்றைய நாள் பொழுதில் எத்தனை மனிதர்களுக்கு எனது பேச்சு பயனுள்ளதாக அமைந்தது, எனது நடவடிக்கை எத்தனை பேர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது, எத்தனை தெரியாதவர்களுக்கு நான் எத்தனை பேர்களுக்கு வழிகாட்டி கொடுத்தேன், எனக்கு கொடுத்த ரப்புல் ஆலமீன் அறிவால் எத்தனை பேர்கள் பயனடைந்தார்கள் இன்றைய நாள், அல்லது துக்கம் அடைந்தார்களா பயனடைந்தார்களா? அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன் ஒரு அடியான் பயனுள்ளவன் என்றால் வெறுமனே நிறைய பேர் நினைக்கின்றார்கள், எனக்கு சரியாக நபி தொழுத மாதிரி தொழ தெரியும்,
நபி அவர்களை போன்று தாடி வைத்திருக்கின்றேன், நபி அவர்களை போன்று ஆடை அணிகின்றேன் என்று இதில் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக் என்பது மிக முக்கியமானது, பிரதானமானது. அதன் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் மக்காவில் 13, மதீனாவில் 10 வருடங்கள், இந்த 23 வருடங்களில் சமுதாயத்தை திருத்தியது, வழிநடத்தியது, அவர்களை பின்பற்றுவதற்கு மக்களுக்கு ஆசை வந்தது நபியுடைய தொழுகையை பார்த்தல்ல, நபியுடைய நோன்பை பார்த்தல்ல, நபியுடைய ஹஜ்ஜை பார்த்தல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், நீங்கள் அழகான பண்புடையவர்கள், சமுதாயத்துக்கு பயனுள்ளவர், அதை பார்த்து இவர் நல்லது சொல்லுகின்றார். இவரோடு போனால் இந்த உலகத்திலும் வெற்றி கொள்ளலாம், மறுமையிலும் வெற்றி கொள்ளலாம் என்று அந்த சமூகம் முடிவெடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு தடவை ஒரு நபித்தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத் என்ன என்று கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எங்களுடைய சிந்தனையில் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் ஒரு மரம் நட்டப்படும், அதை 1,00,000 தடவை சொன்னால் இப்படி அங்கே கிடைக்கும் என்பதை மாத்திரம் நிறைய யோசிக்கின்றோம். இந்த பூமியில் ஒருவன் கஷ்டப்படுகின்றான் என்றால், இந்த பூமியில் ஒருவன் அவதிப்படுகின்றான் என்றால், இந்த பூமியில் ஒருவன் மருந்தெடுப்பதற்கு நோய்வாய்ப்பட்டு பிரச்சனைப்பட்டு கஷ்டப்படுகின்றான் என்றால் அதுதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், நீ சந்தோஷமான விஷயங்களை அடுத்த மூமின்களுக்கு சொல்வது, செய்து காண்பிப்பது, நுழைய வைப்பது இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில் மிக மிக விருப்பமானது. நிறைய பேர்கள் இருப்பார்கள், நிறைய கவலையுடன், கஷ்டத்துடன், பிரச்சனையுடன் இருப்பார்கள். அவர்கள் எப்படிடா அவர்களுடைய பிரச்சனைகளை தான் தொழில் புரியக்கூடிய அதிபரிடத்தில் சொல்ல முடியாமல் இருப்பார்கள், தான் படிக்கக்கூடிய ஆசிரியரிடத்தில் சொல்ல முடியாமல் இருப்பார்கள், தனது தந்தை இடத்தில் சொல்ல முடியாமல் இருப்பார்கள், தந்தை மகனிடத்தில் சொல்ல முடியாமல் இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ஹாலுல் சுரூர், நீ நல்ல சந்தோஷமான செய்திகளை அவர்களுக்கு கொடு. உன்னால ஒன்றும் கொடுப்பதற்கு இல்லையா? நீ ஆறுதலான, அரவணைப்பான, சந்தோஷமான விடயங்களை நாம் சொல்லணும். ஒரே பிரச்சனைகள் மாத்திரம் பேசி பேசி எங்களுடைய சமுதாயத்தை பின்னால் போடக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்ச்சிகளை பேசி பேசி மக்களை ஆறுதல் படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கந்தக் யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த கல்லை எந்த அளவுக்கு சமுதாயத்துடன் கலந்து வாழுகின்றார்கள் என்றால், அந்த இடிக்கக்கூடிய உடைக்கக்கூடிய அந்த கருவையை எடுத்து சஹாபாக்கள் உடைக்க பார்க்கின்றார்கள், முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு, தாடி முழுக்க மண்ணாக இருக்கின்றது, அவர்களுடைய மேனி முழுக்க மண்ணுடன் அந்த பாறையை தூக்கி முதல் தடவை அடிக்கும் போது சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர் என்று அடிக்கின்றார்கள், ஒன்று விடைகின்றது. இரண்டாவது தடவை நபிதான் அடிக்கின்றார்கள், அல்லாஹ் அக்பர் என்று 2 துண்டாகின்றது. மூன்றாவது தடவையும் அல்லாஹ் அக்பர் என்று அந்த சமுதாயத்தில் கஷ்டத்தில், இந்த நேரத்தில் நான் இதை உடைக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு பிரச்சனைகளின் முன்மாதிரியாக நான் இருக்க வேண்டும், ஆள் போட்டு இதை உடைங்க, நான் பின்னால வாரன், இப்ப லோர் டைம் ஆவிட்டு அந்த மனைவியோட வீட்டுக்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும் என்பது அல்ல. சமுதாயத்தில் பிரச்சனைகளில் அவர்கள் களம் இருந்து அந்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இந்த 3 அடிக்கும் பொழுது என்ன தெரியுமா சொன்னார்கள்? சந்தோஷமான செய்திகளை சொன்னார்கள். ரோம், கிஸ்ரா, சாம், அதாவது யமன் போன்ற 3 நாடுகளும் எங்களுக்கு கீழால் வரும். நீங்க இப்ப கல்ல கட்டி கொண்டிருக்கிறீங்க, சாப்பிடுவதற்கு ரொட்டி இல்லாமல் இருக்கின்றது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றது. ஒவ்வொரு அடியின் பொழுது சொன்னார்கள், உலிபத்துர் ரூம், இந்த பெரும் பெரும் வல்லரச நாடுகளை நாம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கின்றோம், நீங்க சந்தோஷமாக இருங்க, ஒரு நாளைக்கு நிம்மதி கிடைக்கும். எந்த நாளும் உலகத்தில் அல்லாஹ் வறுமையில் வைக்க மாட்டான்.
எந்த நாளும் நோயில் வைக்க மாட்டான், எந்த நாளும் பிரச்சனையில் வைக்க மாட்டான். நிச்சயமாக ஒரு முடிவு கிடைக்கும் என்று வயிற்றில கல்ல கட்டி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, எந்த பிரச்சனைக்குரிய நபராக இருந்தாலும் எல்லா வாசல்களும் உலகத்தில் மூடலாம், ஒரு நாளைக்கு ஒரு வாசல் மூடலாம். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய வாசல் 24 மணித்தியாலங்களும் திறந்து தான் இருக்கின்றது. ஆறுதலான இந்த பிரச்சனைகளின் பொழுது இந்த சமுதாயத்தில் செய்யப்பட வேண்டிய சந்தோஷமான நிகழ்வுகளை கொடுப்பதற்கு நம்ம தகுதியாக இருக்கணும். யார பேசினாலும் பிரச்சனையை பேசி பேசி, நடந்து முடிந்தவைகளை பேசி பேசி எல்லாரையும் ஒரு மனோநோயாளியாக ஆக்கிவிட்டார்கள். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்திதான், நானும் நீங்களும் இந்த மரணத்துக்கு முன்னால் வாழும் பொழுது இந்த பூமியில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டான் என்றால் அவன் இந்த உலகத்தின் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இதில் இருந்து அவன் ஓய்வு பெறுகின்றான். அதே நேரத்தில் ஒரு பாவி மரணித்து விடுவான் என்றால் அவனுடைய மௌத்தின் மூலமாக மரம், செடி, மரங்கள், மலைகள் எல்லாம் சந்தோஷம் அடைகின்றது, இந்த பாவி மரணித்து விட்டானே என்று. எனவே அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், இன்றைக்கு காலையில யாருக்கு எப்படி ஒரு பயனுள்ளவனாக நான் இருக்கணும், அதற்கு என்ன செய்வது. ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் என்னென்ன வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தந்திருக்கின்றான், இவைகளின் மூலமாக அந்த நன்மைகளை நாம் எப்படி அடைந்து கொள்வது என்பதை நாம் முயற்சி செய்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த உலக வாழ்க்கையில் ஆரம்பத்தை அறிந்த நானும் நீங்களும் யாருடைய முடிவோ எங்க இருக்கும் என்பது தெரியாதவர்களாகத்தான் வாழுகின்றோம். அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுகின்றான், ஒவ்வொரு மனிதனையும் உயிர் வாழ வைப்பதும் அவர்களை மரணிக்க செய்வதும் அவர்களுக்கு பின்னால் வனக்துபு ஆசாரகும், அவர்களுடைய விட்டு சென்றவைகளையும் பதிவு செய்வது அல்லாஹ்வுடைய கடமை என்று சொல்லுகின்றான். நாம் 50 வருடம் வாழ்ந்தோம், எங்களுடைய வாழ்க்கையின் அடையாளமாக என்ன நலவு நம்ம செய்திருக்கிறோம், சமுதாயத்துக்கு, ஊருக்கு, குடும்பத்துக்கு, தான் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு, உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்களுக்கு என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்ன நலவை நாம் செய்து வைத்துட்டு செல்லுகின்றோம். 3 நாள், 7 நாள், 10 நாளுடன் எனது பேர் மங்கி போகும் அளவுக்கா இந்த பூமியில் நான் வாழ்ந்து 60 வருடம் வாழ்ந்து இருக்கின்றேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 60 வருடங்கள் என்பது, 70 வருடம் என்பது பெரிய ஒரு காலத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த தந்த வாழ்க்கையின் முடிவுடன் அடுத்த நாள் மறக்கும் அளவுக்கு இருக்கின்றோமா? நாம் இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன செய்து எப்படியெல்லாம் இருக்கின்றோம் என்பதை அவதானிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். சமுதாயத்தில் உயர்வான இடத்தில் இருப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. முழு ஊர்லையும் ஒரு வலிமா நடந்து அதுல மிக முக்கியமான 100 பேருக்குத்தான் சொல்லப்படுது, அதுல அல்ஹம்துலில்லாஹ் என்னையும் சேர்த்து விட்டார்கள் என்று சந்தோஷப்படுவதற்கல்ல. நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா ஏழைகளை விட்டுவிட்டு பணக்காரர்களை மாத்திரம் அழைக்கக்கூடிய ஒரு வலிமாவுக்கு என்னை அழைத்திருக்கின்றானே, இந்த உணவு எனக்கு சாப்பிட முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன், ஆனால் எனக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. இதே உணவு தேவையுடையவன் ஊரில் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு சாப்பிட முடியாது, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், 1000 பிரச்சனையை சொல்லி வைக்கிற கொஞ்சத்தை குடிச்சு கொஞ்சத்தை சாப்பிட்டு விட்டு அந்த வீசுற இடத்துக்கு அல்லாஹ் என்னை ஆளாக்கி இருக்கின்றானே, சாப்பிட முடியாத தேவையுடையவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்களே என்ற உணர்வுடன் இந்த பூமியில் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்பொழுதும் இந்த சமூகத்துக்கு பயனை எப்படியும் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். நபி அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கும் பொழுது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், சுருக்கமாக சொல்லுகின்றேன். அவருடைய தந்தை ஒரு யுத்தத்தில், உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்.
மகன் வாகனத்தில் ஏறி வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரும் ஒட்டகத்தில் போகின்றார்கள். போகும் பொழுது அந்த ஒட்டகம் அவசரமாக வருவதில்லை, பிந்தி பிந்தி வருகின்றது. இன்றைக்கு அன்புக்குரிய ஈமானி உணர்வுகளே, எங்களுடைய வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன், நண்பர், சகோதரன் எல்லாரையும் இந்த யோசித்து இந்த செய்தியை கேளுங்கள். உள்ளத்தால் இதனை கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில் பேசக்கூடிய என்னையும் விசாரிப்பான். இந்த அரை மணித்தியாலம் என்பது எனது ஒரு அமானிதமாக இருக்கின்றது. இந்த 30 நிமிடம் ஜும்மா உரை என்பது நிச்சயமாக மறுமையில் என்னையும் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க போகின்றான். இந்த நபி அவர்கள் அந்த சமூகத்துடன் வாழும் பொழுது உணர்வு மிக்கவனாக, ஒரு ஜடமாக நாம் வாழக்கூடாது. சிலர்கள் இருப்பார்கள், என்ன நடந்தாலும் தானும் தனது மனைவியும் தனது தொழிலும், இதை தாண்டி ஒன்றுமே அவருக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் ஜனாசா என்றா கூட இரவு திரும்பின பிறகு தான் கேட்பாரு, அவர் மூத்தா போயிட்டாராம், நான் வெள்ளையமா வேலைக்கு போயிட்டேன் என்பார். அப்படி இந்த பூமியில் நாம் வாழக்கூடாது. அல்லாஹ் எங்களை ஒரு ஹலீஃபாவாக இந்த பூமியில் அனுப்பியிருக்கின்றான். இந்த பூமியின் ஹலீஃபாக்கள் நாங்கள் ரப்புல் ஆலமீன் எதை செய்ய இந்த பூமியில் விரும்புகின்றானோ அதை எங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். நபி அவர்கள் யுத்தத்தில் பார்க்கிறாங்க, இவருடைய வாகனம் சரியாக வருதில் நபி முன்ன போனவர் திரும்ப வந்து, யா ஜாபீர் மாலக்கை, உனக்கு என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு பேர் இருக்கத்தக்கன வாகனம் உடைந்த அந்த காலத்தில் அந்த ஒட்டகம் தான் வாகனம். இது முன்ன பின்னாகி வராம அந்த யுத்தத்தில் இருக்கிறவரை போய் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒட்டகம் எடுத்த நாள்ல இருந்து இப்படிதான், சரியாக ஒரு பயணத்தை நேரத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கணும், நாங்க என்ன செய்வோம்? நம்ம ஒரு பயணம் போறோம், எல்லாரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், வாரம் என்று வைங்க, நம்மட பாட்டில் வண்டியை எடுத்தாச்சு, ஏசியை போட்டாச்சு, போய் சேர்ந்தாச்சு, பிறகுதான் சொல்லும் அவர் வரலையாம இவர் வரலையாம என்று கேட்போம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு சமூகத்துடன் சமூக அக்கறையுடன் இந்த பூமியில் வாழ வேண்டும். எங்களுடைய பாடும் நாமும் சரி என்பது மாத்திரம் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது இர்ஹமு மன்ஃபில் அர்லி யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமாய். இந்த பூமியில் உள்ளவர்களுடன் எவ்வளவு இரக்கமாக இருக்கின்றீர்களோ அல்லாஹ் அதை தாண்டி 1000 மடங்கு உங்களுடன் அல்லாஹ் இரக்கமாக இருப்பான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. எங்கட வேலையை விட்டுட்டு ஒரு முஸ்லீம் மருந்தெடுக்க தெரியாத, ஒரு வைத்திய தெரியாத, ஒரு கடிதம் எழுத தெரியாமல் தடமாறுகின்றான், எனக்கு ஏண்ட வேலை தான் முக்கியம், இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கலான்னு போகாதீங்க. அல்லாஹ் மாத்தி நிலைகளை வைப்பான். அவனுக்கு ஒரு தேவையை நீர்த்தி செய்துட்டு அதை தாண்டி ஒரு நிலையை எங்களுக்கு வைப்பான். எங்களுடைய முன்னேற்றம் எந்த முஸ்லிமுடைய துஆவில் இருக்கின்றது என்பது தெரியாது. எங்களுடைய பின்னேற்றம் எந்த முஸ்லிமுடைய பதுவாவில் இருக்கின்றது என்பதும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறங்கி ஒட்டகத்திலிருந்து இறங்கி ஒரு கம்பு குச்சை எடுத்து அந்த ஒட்டகத்துடைய பகுதி முதுகு முன்பகுதியில் குத்துகின்றார்கள். குத்தி விட்டு சொல்லுகின்றார்கள், இப்ப ஏறுங்க, இந்த ஒட்டகம் சரியாகும் என்று. அன்புக்குரியவர், என்ன தேவை? நம்ம வாகனத்தில் போறோம், ஒருத்தருடைய வண்டி உடைஞ்சிருக்கி, டயர் பஞ்சராவிருக்கு, குடும்பத்தோடு நிற்கிறாரு, நம்ம யோசிப்போம் நம்மட பயணம்தான். இதுல நேரம் காலமெல்லாம் ஒதுக்கி செயல்பட்டு நம்மட டாக்கெட், இந்த உலகத்தின் டாக்கெட், முதல் பணக்காரனுக்கும் உலகத்துல பிரச்சனை தான். அவன் இந்த மனைவி புள்ள குட்டியை விட்டுட்டு பிளைட்ல சுத்தி கொண்டே இருக்கிறான். காரணம் என்ன? உலகத்துல முதலாவது பணக்காரனாக அவன் இருக்கணும் என்றால் எல்லாத்தையும் விட்டு விட்டு சுத்தி கொண்டே இருக்கின்றான். ஏழையும் இந்த உலகத்தில் சுத்தி கொண்டே இருக்கின்றான், எந்த வித்தியாசம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒட்டகத்தில் ஏற சொல்லுகின்றார்கள், ஏறுகின்றார்கள். இந்த ஒட்டகம் நல்லா சீராகி முன்னுக்கு நடந்து வருது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அத்துபையா ஜாபீர், இந்த ஒட்டகத்தை விற்க விருப்பமானு கேட்கிறாங்க. இவர் பார்க்கிறாரு, இப்பதான் ஒட்டகம் சரியாகி நல்ல பயணிக்குது. இது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்களே. அவர் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் 4 திரகத்துக்கு இந்த ஒட்டகத்தை வாங்கினேன், நீங்க விருப்பம்டா தாரேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர், அன்புக்குரியவர்கள், ஒரு சந்தோஷங்களை கொடுக்கணும். இந்த உலகத்துல பூமியில் எங்களால் செய்ய முடியுமானது இது காலுல் சுரூர், சந்தோஷங்களை எந்தெந்த சர்மத்துல கொடுக்கணுமோ கொடுக்க பாருங்க. நோயாளியை கண்ட கவலையா பேசுறேன், பிரச்சனைக்கான இன்னும் துக்கமா பேசுறேன், மனைவி அல்லது கணவன் விடுபட்ட விதவைகளை கண்டால் இன்னும் மோசமாக அனாதை பிள்ளைகளுடன் பேசுற. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
கேட்கிறாங்க. விருப்பமா? விருப்பம். சரி, விலை பேசப்படுது. கூட்டி 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 அவர் விரும்பும் அளவுக்கு விலையை கூட்டி விட்டு இந்த ஒட்டகத்துல மஸ்ஜிதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அன்புக்குரிய பள்ளிக்கு அவர்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய கவனிப்பை நீங்க பாருங்க. நாம் 500 பேர் ஒரு ஜும்மா உரைக்கு வருகின்றோன்னு பாருங்க, அல்லது பெருநாள் தொழுகைக்கு எங்களுடன் கூட இருக்கிறவர் எத்தனை பேர்கள் திருமணம் முடிக்க தேவையுடன் கஷ்டப்படுகின்றார் என்பது எங்களுக்கு தெரியாது. எத்தனை விதவைகள் இருக்கின்றார்கள் என்பது தெரியாது. எத்தனை அனாதைகள் இருக்கின்றார்கள் என்பது தெரியாது. எத்தனையோ படிக்க வேண்டும் என ஆசைப்படக்கூடியவர்கள் படிப்பை இழந்து தொழிலுக்கு போகின்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்யணும் என்பது தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார், அல் தஸவ்வஜ்த யா ஜாபிர், ஜாபிரே திருமணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறான். பாருங்க உணர்வு. நம்ம கேட்க பயம் என்ன தெரியுமா? தாண்ட 10 வருஷம் வேலை செய்யறவன்ட்டையும் அவன் வீட்டை பத்தி கேட்க பயம், வீடை கட்டி கேட்டுருவான்னு பயம், அவன் திருமணத்தை பத்தி பேச பயம், ஏன் திருமணத்துக்கு கடையில லோன் கேட்டுருவான்னு பயம், அவனுக்கு எத்தனை புள்ளை இருக்குன்னு கேட்க பயம், ஏன் புள்ளையிட படிப்புட ஃபைல அடுத்த நாளைக்கு கொண்டு வந்தா கொடுக்க வேண்டி வருமே என்று பயம். அன்புக்குரிய, என்ன நாம் இந்த உலகத்தில் கொண்டு போகணும்? ஒரு வெள்ளை ஆடையுடன் தான் எல்லாரையும் அடக்கப்பட போகின்றது என்றால் அதுக்குள்ளால இந்த காலத்தில் என்ன செய்ய முடியுமோ சமுதாயத்துக்கு செய்யுங்க. நபி அவங்க கேட்கிறாங்க. அவர் சொல்லுகின்றார், என் வாப்பா 7 பொம்பளை பிள்ளையை விட்டுட்டு மூத்தா போனாரு. இந்த 7 பெண் பிள்ளைகளை 9 பெண் பிள்ளைகளும் பார்க்கணும். நான் ஒரு கொஞ்சம் வயசான ஒரு பெண்ணைத்தான் முடிச்சேன், அவங்கள பராமரிக்கணும் என்ற அந்த ஈமானி உணர்வு தனது இன்பத்தை விடவும் தனது சகோதரிகளை பராமரித்து அவர்களும் சுவர்க்கத்துக்கு போகணும். வாப்பா மரணித்து அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு நான் பராமுகமாக இருக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தில் குடும்பத்துடன் ஊரார் உறவினருடன் நல்லா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான முறையில் அவர்களுக்கு உண்டான ஒரு துவாவை ஓதுகின்றார்கள். பள்ளியில தொழுகைக்கு பிறகு அந்த வாகனம் கட்டப்படுது. தொழுது முடிச்சுட்டு இவர் போறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பை பாருங்க. அழைத்து சொல்லுகின்றார், யா ஜாபிர், பிலால் இடத்தில் இந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒட்டகத்தையும் திருப்பி எடுத்துக்கொண்டு போங்க. அவரு சந்தோஷமாக சொல்லி அனுப்புகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முடிவுகள் இருக்கின்ற சமூகத்தில் நம்ம எல்லாரோடனும் கலந்து வாழணும். இந்த பூமியில் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பதல்ல, எங்களுடைய பேருக்கு பின்னால் நிறைய அடையாளங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். அந்த அடையாளங்கள் என்பது இந்த பூமியில் சொத்தை சேர்ப்பதல்ல, மனிதர்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தொழுகையின் பொழுது எனக்காக வேண்டி தொலை வைக்கப்படும் பொழுது கவலையுடன் நாம் தொழக்கூடிய நிலையில் உருவாக்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். இந்த உலகத்தில் நம்ம பிரிந்தால் நிறைய அடையாளங்கள் நிச்சயமாக வீடுகளில் இருக்கும். நாம் பாவித்த புத்தகம் இருக்கும், எங்கட ஆடை இருக்கும், நாம் பாவித்த கதிரை இருக்கும், வீடு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரே ஒன்றை எங்களுடன் கொண்டு போகலாம், பாவித்த ஒரே ஒரு பொருள், அதுதான் கஃபன் துணியாக இருக்கின்றது. சஹாபாக்கள் எதை எப்பொழுதும் யோசிப்பார்கள் என்றால் அந்த ஆடையை பற்றி அடிக்கடி யோசிப்பார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற நபி தோழர், அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது 10 பேர்கள். முதல் 10 பேர்களில் ஒருவர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ். அந்த 10 பேர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் ஒருவர் தான் இவர். இறுதியாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10ஆவதாக மரணித்தோரும் இவர்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு. இவர்களுடைய வாழ்க்கையில் தாயுடன் கொள்கைக்காக வேண்டி பிரச்சனைப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி தாய் தந்தையுடன் நல்ல முறையில் நடக்குங்கள் என்று சொன்னார். இவர்கள் மரணத்துடைய தருவாயில் தனது மகனை அழைக்கின்றார்கள், ஒரு உபதேசம் பண்ணுகின்றார்கள். உருக்கமான ஒரு செய்தி, என் அருமை மகனே, நீ பெருமை அடிக்காத. இந்த பூமியில் இந்திரிய துளியினால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு பெருமை அடிப்பதற்கு எந்த காரணியும் உலகத்தில் இல்லை. இது உனக்கு ஆகப்பெரிய உபதேசம் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவது சொல்லுகின்றார்கள், நீ எனக்கு தொலை வைக்கப் போகின்றாய். ஒவ்வொரு பெற்றோர்களும் தனது மகன் தனது கடையை பார்க்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லாதீர்கள். மகன் இப்ப என்ற பிசினஸை பார்க்க தயாராவிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் நான் வீட்டுக்காக இருக்கலாம் என்று நினைக்காதீர்கள்.
உங்களுடைய மகன் உங்களுக்கு தொலை வைக்கணும், அதனுடைய பிரார்த்தனைகளை அவன் பாடமாக்கி இருக்க வேண்டும், அவன் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் நாம் விட்டு விட்டு செல்லுகின்றோம். அவர் சொல்லுகின்றான், என் அருமை மகனே, நீ எனக்கு தொலை வைக்க முன் வந்தால் ஃபஹ்சின் உலூக, உனது அழகான முறையில் நீ உலூ செய். இந்த தொழுகை எனக்கு தொலை வைக்கக்கூடிய தொழுகை இருக்கின்றதே, இதுதான் இறுதி தொழுகை. இதற்கு பிறகு நீ என்ன காண முடியாது. கஃபன் செய்யப்பட்டு இந்த இடத்துல இப்படி இதற்கு பிறகு ஒரு காலம் இல்லை. நீ அழகான முறையில் உழவு செய்து அழகாக எனக்கு தொலைவை என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்ற, அதற்கு முந்தைய நேரம் சொல்லுகின்ற இந்த உபதேசத்தில் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், நான் ஒரு ஆடையை எடுத்து வைத்திருக்கின்றேன், இந்த ஆடையால் தான் என்னை கஃபன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஈமானை உறவுகளே, நாம் எப்போ சில வேலைகள் செய்திருப்போம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஆடை என்ன ஆடை தெரியுமா? பதுரு யுத்தத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நான் ஒரு ஜுப்பா, ஒரு ஆடையை அணிந்திருந்தேன், அந்த ஆடையை நான் எடுத்து வைத்திருந்தேன். இந்த நாள் ஒரு நாளைக்கு எனக்கு வரும் தெரியும், இந்த நாளைக்கு பயனுள்ளதாக அது அமைய வேண்டும். அல்லாஹ் இந்த ஆடையுடன் எழுப்பாட்டும் பொழுது என்னிடத்தில் கேட்டால், நான் உன்னால் என்னால் உனது மார்க்கத்துக்கு இந்த ஆடையுடன் தான் நான் போர் செய்தேன், இது சாட்சியாக இருக்க வேண்டும். எனவே என் அருமை மகனே, இந்த ஆடையை எனக்கு கஃபன் செய் என்று அந்த ஆடையை கொடுக்கின்றார். எத்தனை வருஷம் தெரியுமா? நபி அவர்கள் பிறப்பதற்கு, அதாவது மதீனாவில் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் பிறந்தவர்கள் இவர்கள். நபியுடன் பத்ரு, உஹது, கந்தக், உதைவியா எல்லா உடன்படிக்கையிலும் யுத்தங்களிலும் கலந்து கொண்டவர். 56 வருஷம் அந்த ஜுப்பாவை எடுத்து அப்படியே வச்சிருக்கிறார். பத்ரு யுத்தத்துக்கு பிறகு 56 வருடத்துக்கு பிறகுதான் இவர்கள் மரணிக்கின்றார்கள். அவ்வளவு காலம் ஏன் அதை வைத்திருக்கின்றார்கள் என்றால், இந்த உலகத்தில் ரப்பிடத்தில் சொல்வதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும், அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் ஒரு சாட்சி வேண்டும். அந்த சாட்சியாக இந்த செயலை நான் அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் 50-60 வருடம் வாழ்ந்து என்ன சாட்சி எங்களிடத்தில் இருக்கின்றது? இந்த சமுதாயத்தில் யார் எங்களுக்காக வேண்டி சாட்சி சொல்வார்கள்? யாராவது ஒரு நன்மையை தருவார்களா என்று பார்த்தால் முக்கியமாக இல்லாமல் நிலையைத்தான் நாம் காணுகின்றோம். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு வார்த்தையால் சரி பயனுள்ளவராக நாம் இருக்கணும். பேச்சால், சொல்லால், எழுத்தால், பரிந்துரையால் என்னென்னத்தில் யாருக்கு எப்படி பயனளிக்க முடியுமோ அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து மறுமையில் அல்லாஹு தாலாவுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிலை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு.